ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாண்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயரில் எப்படியாச்சும் ஜெயிக்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஏரோப்ளைன்லேருந்து பேட்டில் ராயல் தான் போயிருக்கேன். பிஆர் ரேங்க்டு மேட்ச் போயிருக்கேன். அதில் வந்து இதில் ஏரோப்ளைனில் இருந்து லேண்ட் ஆகிறது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணலை. அதான் இதுலேருந்து கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம வந்து இது என்ன சொல்கிறது, அடுத்து ஆள் கண்டுபிடிப்போம். கரெக்டாக போய் ஷூட் பண்ண எவனும் வரமாட்டேங்கிறான். கொஞ்சம் கடுப்பாகுது, யாரும் வரமாட்டேங்கிறீங்க. பார்ப்போம் வராங்களான்ட்டு. சேஃப் ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகுது. கீழே நிறைய பேர் எலிமினேட்டட்னு வருது. நான் இன்னும் ஒரு கில் கூட பண்ணல. பார்ப்போம். தெரியாமல் அதில் ட்ரக்கில் இடிச்சிட்டேன். இப்போ நம்ம இடிச்சிட்டேன். அதனால் காரோடைய ஹெல்த்தும் குறைஞ்சிருக்கு சைடில். இருந்தாலும் பரவாயில்ல, வேகமாக போவோம். யாருமே கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் இங்கே தான் போனாங்க. இந்த காயின் இதில் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. காயின் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதனால் காயின் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் எடுத்துருவோம். கில் பண்ணாலுமே காயின்ஸ் வரும். அந்த காயின் நேம் வேறு எனக்கு தெரியல. அதான் நான் ஃப்ரீ ஃபயரில் வந்து நான் ஒன்றும் இது ப்ரோலாம் கிடையாது. ஏதோ விளையாடுவேன், அவ்வளோதான். ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு ஆகா ஓகோ ப்ரோ பிளேயர் அப்படின்லாம் ஃப்ரீ ஃபயரில் வரல. ஆனால் ஸ்டம்பிள் கேஸ்லலாம் நான் இவ்வளோ இதாக நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் ஸ்டம்பிள் கேஸில் முடித்தேன். ஸோ ஆகா, ஆள் கிடச்சிட்டா. இங்கே கன் எடுக்கலை, கன் எடுத்துட்டேன். எடுத்தாச்சு, சுட்டுட்டாங்க. பரவாயில்ல, நம்ம எச்சிட்டு வந்துடுவோம். அடுத்த மேட்ச் எச்சிட்டு வரல. அடுத்த மேட்ச் போகிறேன். அடுத்து ஒரு மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத பார்ப்போம். இதில் கக்காசி பண்டல் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. எப்படி ஃப்ரீயாக கிடச்சிதுன்னு தெரியல, வந்துச்சு. நானும் எடுத்து யூஸ் பண்ணேன். கக்காசியில் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். கக்காசி பண்டல் வந்து ஃப்ரீயாக வந்தது வந்து எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஃபயர் வந்து யாருக்குமே, அதாவது என் கிளாஸில் கொஞ்சம் பேர் ஒருத்தன் வச்சுருக்கான். அவன் கக்காசி இந்த நருட்டோக்காக தான் ஏற்றினான். அந்த கக்காசி பண்டல்லாம் இருக்குதுனால தான் ஏற்றினான். ஏற்றிட்டு அவன் இது பண்ணிட்டான். இப்போ இங்கேயே நான் லேண்ட் ஆகுறேன். சென்ட்ரலே லேண்ட் ஆகுறேன். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம். அங்கே தள்ளி போய் லேண்டட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி நிறைய பேர் வந்து கீழே அந்த இடத்துல லேண்ட் ஆக மாட்டாங்க. இதுனா நம்ம வந்து இங்கேனா நிறைய பேர் லேண்ட் ஆவாங்க. இறங்கின அடுத்த செகண்ட் வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. கன் எடுத்துட்டேன் நான் முதலையே. இந்த காயினையும் எடுத்துப்போம். இந்த காயினையும் எடுத்துப்போம். கன் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் இறங்கினாலுமே சுடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே அவ்வளோவா சுடலை. நாங்கள் இன்னும் ஒருத்தனுக்கு நானும் யாரையும் சுடலை. ஒரு கில் கூட பண்ணல. போன மேட்ச்லேயுமே ஒரு கில் கூட என்னால் பண்ண முடியல. பார்ப்போம். இன்னும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வெயிட் பண்ணி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு. இருந்தாலும் விடாமுயற்சி ஸ்ரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம்.
ஓகே, நம்ம அந்த கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்துகிட்டு போவோம். இவனை சுட்டானோ இப்போ? இல்லை சுடலை, அது வந்து இதுன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை முதல் காலி பண்ணுவோம். ஒரு கில் அடிப்போம். ஓகே, ஒரு கில் வந்துருச்சு. லூட்டும் அடிச்சாச்சு அவன் இதில் இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஒரு வழியாக ஒன் கில் பண்ணியாச்சு. இப்படியே ஒவ்வொரு கில்லாக பண்ணி இதில் போய் ஏதாச்சும் பூயா என்னமோ ஒன்று அதை அடிக்க பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் அடிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கிறதுக்கு. இப்போ கிடச்சிருக்கீங்க, அடித்தாச்சு. அடிச்சோடனே பயந்து பயந்து ஓடுறாங்க. மொதல் நம்மளை தைரியமாக வந்து சுடுறாங்க, அடுத்து வந்து பயந்து பயந்து ஓடுறாங்க. அங்கே போன சுட்டேன்னா அங்கே வந்து அவங்க பயந்து ஓடுறாங்க. அங்கே இதில் கில் பண்ணிட்டேன். இங்கேயோ சுடுறாங்க. இந்த காயின் எடுத்துப்போம். அங்கே சுடுறாங்க, எடுத்து பண்ணியாச்சு. இப்போ 4 கில் பண்ணியிருக்கேன். 5ஆவது கில் பண்ணிட்டேன். அடுத்து நிறைய பேர் வராங்க. எங்கேருந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனும் பயந்து ஓடுறான். எல்லாவனும் பயந்து பயந்து ஓடினா நம்ம எப்படி சுட முடியும்? 6ஆவது கில். ரூட் அடிச்சுப்போம். நான் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் நான் வந்து எப்படி விளையாடுறேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து சொல்கிறான், போவோம். ஓகே, சுட்டாச்சு. லூட் அடிச்சுப்போம். அதில் அவன் வச்சுருக்க திங்ஸை. ஓகே, எவனும் வர மாட்டேங்கான். கடுப்பாகுது. ஓடிக்கிட்டே இருக்கணும். வந்தானா அப்படியே வந்தோடனே அப்படியே வேகமாக சுட்டு அப்படி விளையாட தான் கேம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 18 பேர் இருக்கீங்க. 7 பேரை நான் கில் பண்ணியிருக்கேன். கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆள். கிடைச்சாலும் ஓடி ஓடி போகிறாங்க. ஓகே, ஓகே. கன் எடுத்து இது கார் எடுத்தோடனே அங்கே இது யாரோ வந்து சொல்கிறாங்க, நம்மளும் போய் சுடுவோம். ஓகே, சுட்டாச்சு. 8 கில் ஆயிடுச்சு. 13 பேர் தான் இப்போ இருக்காங்க. சுடுவோம். மற்றவங்க என்னை காலி பண்ணாமல் இருந்தால் சரி. மறுபடியும் அந்த ஆட்டோவை எடுத்து போவோம். நம்ம போவோம். இதுக்குள்ளே போக முடியல, நான் குதிச்சு போவேன். காயின் எடுத்துக்கிறேன், திருப்பி வந்துட்டேன். யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, வெறுப்பாகுது எனக்கு. ஃபைனல் ஃபைட். ஓகே, எங்கேயாச்சும் இருக்கீங்களா?
அங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனை போய் ஷூட் பண்ணுவோம். பயந்து ஓடுறாங்க. மொத்தம் 9 கில், 8 பேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க கேம்குள்ளே. இது எங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்களோ. ஒரு சில நேரம்லாம் அந்த இது என்ன டக்குன்னு பேர் நான் வர மாட்டேக்கே. அந்த இது என்னது, ஸ்னைப்பரை வச்சு இது எங்கேயாச்சும் ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரி வச்சு அதில் ஸ்னைப்பரில் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளால் என்ன பண்ணாலும் தப்பிக்கிறது கஷ்டம். அங்கே எய்ம் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது வேண்டேஜ் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சுடுற மாதிரி இருந்தப்பையே கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஃபைனல் ஃபைட்டுன்னு வருது. ஓகே, இப்போ வந்து ஆனால் யாருமே இல்லை நமக்கு. எப்படி நம்ம 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேருமே கண்ணில் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு போய் தேடுவோம். அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன், ரெட் கலரில் காட்டுது. இதில் தான் நான் காயின் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனல் ஃபைட்டு தானே, நான் எது காயின் எடுக்கிறேன்? சரி எடுப்போம். எடுத்துட்டேன். ஓகே, அங்கே இருக்காங்க, ரெட் கலரில் காட்டுது மேப்பில். போவோம். ப்ளூ வால் போட்டிருக்கீங்க, ஆனால் போட்டு வேஸ்ட்டு. சுட்டாங்க, மொத்தமாக ஷூட் பண்ணிட்டாங்க. அவுட்டு. அவன் பூயை அடிச்சிருக்கான். நான் பிளாட்டினமில் இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.